ஓகே, என் பேர் மணியன் ராமா. ஸோ நான் வந்து பிணைங் மாநிலத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் மலேசியா நாட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து வயசு 36. ஸோ இன்றைக்கி தான் மொதல் வாட்டி வந்திருக்கேங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இந்த ஆத்மா வந்து ஒரு மனுஷன் கடவுள்கிட்டேன்னு வரும், கடவுள்கிட்ட அணைய போகிறோம் திரும்பி. எல்லா மனுஷனுக்கும் வந்து தலையை எடுத்து வந்து எழுதிப்பட்டிருக்கு, இப்படி தான் இருக்கணும் போகணுன்னு. ஆனால் கர்ம பலன்னு ஒன்று சொல்கிறாங்க. இவங்க கர்ம பலன்னு வரப்போ வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் கஷ்டப்படணும். இவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா இவங்க போன ஜென்மத்தை நல்ல பண்ணியிருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது வந்து நியாயமாக படலன்னு தோணுது. ஏன்னா தலை எழுத்துன்னு வந்து நீடி எழுதி வைக்கப்படுறது வந்து கடவுள் தான். இதுதான் இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இது நியாயமாக படாதது காரணமே இது எங்கே நிர்ணயிக்கப்படுறதுன்னு தெரியாதால உங்களுக்கு நியாயம் தெரியல. தலையெழுத்துன்றதை கடவுள் எழுதுறதில்ல. கடவுளுக்கு வந்து வேற்றுமை கிடையாது. ஒரு தாய்க்கு 4 புள்ள பிறகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 புள்ளையில் ஒரு புள்ள கஷ்டப்படட்டும், ஒரு புள்ள நல்லா இருக்கட்டும், ஒரு புள்ள மீடியமாக இருக்கட்டும்னு எந்த தாயை நினைக்க மாட்டான். ஆனால் தாய் என்ன பண்ணுவோம், 4 புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் தாய் நினைக்கிறான். ஆனால் அந்த 4 பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா தாய் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி கடவுளுடைய படைப்பு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் படைப்பு. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டான், பார்வை, கேட்டல், பார்த்தல், முகர்தல், உணருதல், பேசுதல், இந்த 5 திசையினுடைய வழியாக இவன் பயணம் பண்ணி ஆசையை வளர்த்துட்டான். ஆசையை வளர்க்கும் போது என்ன ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு அளவு மீறிய துன்பங்களை விளை வச்சுக்கணும். இவனே எதை செய்யணும், எதை செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த ஆசையை எடுத்துன்னு வலிச்சின்னு போய் அவனை விடும்போது என்ன பண்ணுறோம், ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறோம், ஒருத்தனை கால் இல்லாத போகிறான். அவன் கால் இல்லாத போனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, துன்பப்பட போகிறது அவன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நின்றுக்குன்னு பற்றியா அவன் என்ன பாவம் பண்ணுவான், நொண்டி போகிறான் பாரு அப்படின்றோம். அப்போ அவன் மனம் துன்பப்படுது. அதனுடைய பலன் உனக்கு வருது. ஒரு குருடன் போகிறான், அவனுக்கு சம்பாரித்து சாப்பிட முடியாது, அவன் 4 பேர்கிட்ட கையேந்தி சாப்பிட்றான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் என்ன பாவம் பண்ண பற்றியா, கண்ணில் குருடனாக இருக்கிறான். ஏன், நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஆணவம். இந்த ஆணவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத்தனை செயல்களையும் இப்போ நீங்கள் போட்டுக்கிற துணி, இந்த துணி மில்லில் நெய்ஞ்சது. மில்லில் நெய்யும் போது இது பால் மாதிரி வந்தது. ஆனால் இது வந்த பிறகு நீங்கள் கட்டி அதை பலமுறை துவைச்சி போட்டால் கூட அந்த மில்லிலேருந்து வந்த மாதிரி அதனுடைய நிறம் வரல. இறைவனுடைய படைப்பில் உள்ளத்தை வெண்மையாக படைச்ச அமைச்சான் இந்த உலகத்துக்கு. ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான், ஆசைன்ற சேத்துல பிறண்டு 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 இவன் ஆசையை வளர்த்துக்கின்னு இவனுடைய சுயநிலையே மாறி போய் வேற நிலைக்கு போயிட்டான். கடவுளுக்கே படைச்ச மனிதனை அடையாளம் தெரியாத தேடின்னுக்கிறான். அது மாதிரி நிலைக்கு போயிட்டான். அப்போ இந்த துன்பம், இந்த விதி, இந்த முன்ஜென்மை வினை, இதையெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உன்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தனையுமே உன்னோட சார்ந்தது. நீ இப்போ என்னென்ன நன்மைகள் செய்துன்னு வரையோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பலன். இதுதான் தலையெழுத்து. இந்த தலையெழுத்துன்றதை நீயே எழுதி பிறக்கிறதுக்கு முன்னே வச்சுக்கின்னு தான் பிறக்கிற. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வட்டம் இருக்கும், பிறந்த உடனே குழந்தை தலைன்னு இருக்கும் உச்சியில். தலையெல்லாம் கெட்டியாக இருக்குது, அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் கொலன்னு இருக்கணும்? சுற்றி இருக்கிற தலை கெட்டியாக இருக்குது, ஆனால் அந்த ரவுண்டு மட்டும் ஏன் கொலன்னு ஆகுது? யோசித்தீங்களா என்னைக்காவது? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, முடிவெடுத்துடக்கூடாது. அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னே பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த உச்சி மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது பிறக்கிற வரைக்கும். பிறக்கிற தருவாயில் இவன் செய்த நன்மை தீமைகள் ஆன்மா இவனுடைய உடல்ல, அது வரைக்கும் தாயினுடைய உயிரில் தான் அது ஒரு உடல் வளர்ந்துக்கினுக்குது. சுயமான உயிர் இல்லை அதுக்கு, சுயமான ஆன்மா இல்லை அதுக்கு, சுயமான ஜீவன் இல்லை அதுக்கு. ஆனால் அந்த பிறக்கிற தருவாயில் ஒரு சீட்டை எழுதி வச்சுக்குது, தலையில் வச்ச உடக்கு தான் மூடுது. அது தலை மூடின பிறகுதான் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போற காத்து உச்சி வழியா வெளியே வர முடியல. வெளியே வர முடியாதால அந்த காத்து இடிச்சு 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 தலை கவுந்து தலையும் கையும் முதல்ல வெளியே வருது. அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு வந்ததுமா அதுதான் தலைவிதி.
அதனால உன்னுடைய நீ எழுதின விதியை கடவுளால் கூட அழிக்க முடியாது, உன்னால மட்டும்தான் அழிக்க முடியும். அப்ப உன்னால மட்டும் அழிக்க முடியும், எதால அழிக்க முடியும்? தர்மத்தால மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பித்ரு தோஷம்னு சொல்றாங்க. நம்ம முன்னவர்களை பாத்துறது இல்ல. எங்க பாட்டன் முப்பாட்டன் எங்க அப்பா அவங்க செஞ்ச பிள்ளைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சரி. ஆனா வந்து ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் கொடுக்க சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு அமாவாசைன்னு ஆனா உங்க பதிவில் நான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்றீங்க பித்ரு சாபம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம தாய் தப்பு நம்ம அடிச்சாலே அதே போதும், இருக்கிற வாழ்ற வரைக்கும் அவங்க வச்சு காப்பாத்தினா அது போதும், இறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறது வந்து ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் சில பதிவு நான் பார்க்குறப்போ வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய முடியலக்கா மகாலய அமாவாசை இப்போ கடந்த அமாவாசையில் வந்து நம்ம வந்து நம்ம முன்னவர்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது கொடுக்காம போனாக்கா பித்திர தோசை வரும்னு சொன்னாங்க. இது எவ்வளவு? மலேசியாவிலேருந்து தானே வந்துக்கிறீங்க நீங்க? நான் இங்கே வந்து ஒரு லெட்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருமா? போஸ்ட்ல வரும். அதான் இந்த மாதிரி மலேசியான்னு போட்டால் உங்களுக்கு வந்து சேருமா? வராது. குறிப்பிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் வேணும். இப்போ பித்ருவங்க எங்கே அட்ரஸ் கொடுத்துக்குறாங்க, யார்கிட்ட கொடுத்துக்குறாங்க? நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு வருஷமாக சாப்பாட்டில் இருக்கிறேன், மாலியா மாசுக்கு மட்டும் எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுனுக்குறாங்களா? பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற செத்தா 16 நாள் அந்த ஆன்மாவாகப்பட்டது உடல் இல்லாத தவிக்கும். அந்த 16வது நாள் ஒரு உடலை எடுத்துக்கும், அது தனித்து இயங்க முடியாது. உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. அப்போ அதை எடுத்துக்கும். எங்கேருந்து பித்ரு வரும்? இது தொழிலுக்காக பிழப்புக்காக எழுதி வச்ச விஷயம். ஆனால் அதை மனுஷன் பயத்தால் எடுத்துன்னு தெரியறான். இப்போ நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்த்த அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா யாருக்கும் பித்ரு தோஷம்லாம் பண்ணுறதில்லை. எனக்கும் எந்த பித்ருவும் இல்லை. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அது கெட்டு போயிருப்பேன் பொழுது. பண்ணாதால நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா இது வந்து சில சமுதாயங்கள் வாழறதுக்காக அவங்களுக்கு தொழிலுக்காக வகுத்து வச்சுக்கினது. அதை இந்த பாமரை மக்கள் ஏமாந்து போய் பயத்தில் விழத்தால் வர விளைவுகள் அது. எந்த தோஷமும் நீ செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட, உன் தாய் தாப்பும் செய்த பாவ புண்ணிய தோஷத்தை விட வேற தோஷம், செத்தவன் தோஷம் எவன் தோஷமும் இங்கே வராது, எவன் தோஷமும் இங்கே பாதிக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஏமாளித்தனம், அறியாமை. நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், என் தாய் உயிராக இருக்கிறான், என் தகப்பன் உயிராகிறான், என் தாத்தா உயிராகிறான், என் பாட்டி உயிராகிறான், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி தரேன், வாங்கி கொடுக்கு. ஆனால் செத்துட்ட பிறகு செவுத்துல வச்சு அழுவாது. அந்த செவுத்துல வச்சு அழுவதால செத்தவன் சாப்பிட போறதில்ல. பித்ரு தோஷத்துக்கு மாலி அமாவாசைக்கு சாப்பாடு போடுறேன். அமாவாசைக்கு போனவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா மறு அமாவாசையை கும்பிட மாட்டேன். நானே 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து வடை பாயசம் செய்து போட்டால் அந்தாள் வந்து சுண்ணுட்டு போட்டான், எனக்கே இல்லை நீட்டு. அதனால இது எதுக்காக செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதெல்லாம் செய்யறது சரின்னு சொல்ல மாட்டேன். இது எதுக்காக செய்யப்படுது? இப்போ உங்கள் தாத்தா உனக்கு தெரியாது, உங்கள் ஆயா உனக்கு தெரியாது. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாக்கும் உங்கள் ஆயாக்கும் ஒரு தவசம் பண்ணுறாங்க. தவசம் பண்ணும்போது அப்போ இது யாருமா, இது யாருக்கு என்ன பண்ணுறீங்க? அம்மா சொல்கிறாங்க இது தாண்டா உங்கள் தாத்தா, அப்பா சொல்கிறாரு இது தாண்டா உங்கள் பாட்டி. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற விஷயமே தவிர செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வம்சாவழியில் வந்தவங்க மூதோதயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செய்யப்படுற பென்ஷன் இது. ஆனா செத்தவன் சாபமோ செத்தவன் உனக்கு மோட்சமோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் செத்த உடனே பிறந்து வளர்ந்துட்டான். அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு நான் போஸ்டரில் போகுமா? இது அறியாமை இல்லையா? காக்காக்கு எத்தனை போய் சோறு வைக்கிற 2 புலி வந்தா வைப்பியா? எங்க தாத்தா வர்றாரு எங்க ஆயா வர்றாருன்ட்டு. எதால உனக்கு பாதிப்பு இல்லையோ அதை உனக்கு செய்துக்கிற. எதால நீ ஒரு நாள் வகுத்து அதுக்கு நல்லதெல்லாம் செய்து நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிற, அது யார் பேரையாவது வச்சு செய்து சாப்பிட்டுன்னுக்கிற. ஆனா அது அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, உனக்கு தான் அந்த பயன். இன்னொரு கடைசி ஒரு கேள்வி. புண்ணியஸ்தான இடத்துக்கு போறோம். புண்ணியஸ்தான இடத்துக்கு புண்ணியஸ்தானம் வந்து சொல்றாங்க கேதார்நாத், முக்திநாத். சில நண்பர்கள் வந்து இந்த மாரி ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இதில் வந்து புண்ணியம் பண்ணவங்கலாம் வந்து அங்கே போய் பாதம் வைக்க முடியும், கைலாசத்துக்கு கால் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போவதுனால பாவப்பட்ட உடம்பா? அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. போய் தப்பிச்சு வந்தீங்கன்னா வீடு வந்து சேருவா, தப்பிக்காத அங்கேயே போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவ, அவ்வளோதான் வித்தியாசம். போய் எத்தனை பேர் போயிட்டான்?
போன ட்ரிப்பு போனால் லட்சக்கணக்கில் போய் மழையில் மாட்டிக்கணும். இப்போ தெரியுமா, வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டான். அப்போல்லாம் பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா? இது மக்களுடைய மனசை ஏமாத்துற விஷயம். இது ஒரு இடம் போய் பார்க்கறதுக்கு வசதி தான் வேணும். இதில் பாவ புண்ணியம் வராதுங்க. துட்டு இருந்ததுன்னா எங்கே ஒன்று கேதாரி நாற்று போடலாம், முக்தி நாற்று போடலாம், எல்லா நாற்றுக்கும் போடலாம். ஆனால் துட்டு இல்லைன்னா நீ பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. அதனால் பணம் தான் முக்கியம். இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்துக்கிறேன்னா பணம் இல்லை. மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு ஒன்று சும்மா ஏற்றின்னு போவேன்னா பணம் தான் வேணும். இங்கே புண்ணியம் பாவம் எல்லாம் கிடையாது. எங்கே ஒன்றாலும் யார் ஒன்றாலும் போகலாம். இப்போ மிலிட்ரிக்காரன் ஊர்பட்ட மிலிட்ரிக்காரன் இமயமலையில் இருக்கிறான். அவன்லாம் புண்ணியம் பண்ணுவோன்னா? பனியில் மாட்டிக்கின்னு செத்து போகிறான். அவன்லாம் பாவம் பண்ணுவோன்னா? இந்த போய்கினே இருக்கிறான். கங்கையிலேருந்து ஒரு மலை சரி ஊந்து வண்டியோட போய் கங்கையில் ஊந்து போகுது, காப்பாற்ற முடியாது போகுது. அப்போ அவன் என்ன பாவம் பண்ணுவோன்னா புண்ணியம் பண்ணுவோன்னா? அதனால இந்த மாதிரி கற்பனை வாழ்வு வாழாதீங்க, நிஜ வாழ்வு வாழுங்க. நீங்க இருக்கிறது நிஜம், கடவுள் இருக்கிறது நிஜம். இது ரெண்டு தான் நிஜம், மீதி எல்லாம் கற்பனை தான். முகத்துக்கு போகும்போது பொம்பளை பொண்ணுக்கு ஒதுரில் எடுத்துக்கினே போவோம். ஒரு 4 நாளைக்கு ஒதுரில் எடுத்துன்னு போவோம். 5ஆவது நாளைக்கு கட்டத்துக்கு நிற்க அவரிய பொழுக்கிறதுக்கு. அந்த மாதிரி முதல்ல வரும்போது தான் அங்கே ஓதுறோம். அப்புறமா சரியா போயிடும்பா. ஏம்பா என்னப்பா? நல்ல கேள்விகளை கேட்கணும். ஒருத்தருடைய மனசில் இருக்கிற கேள்வி இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ நீ கேட்குற கேள்வி, அந்த கேள்வியை அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அதுக்கு கிடைக்கிற பதிலும் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் கேளுங்கன்றது. இல்லைன்னா நானே 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு கேட்க சொல்கிறேன்? நான் பேசுனா என் மனசில் இருக்கிறத நான் பேசுவேன். நீ கேட்கும்போது உன் மனசில் இருக்கிறத கேட்பேன். அது 10 பேருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க, வாய்ப்பு கிடைக்குது இல்லை? அதனால தான் கேளுங்கன்றது. வாங்கம்மா வாங்க. ஆம்பளை எல்லாம் காலி, அவ்வளோதான், அவுட் ஆகிட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாம் காலிம்மா, பொம்பளைங்க எல்லாம் வாங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா ரோட்டில் போகிறவங்களாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. சீடர்கள் கேள்வி கேட்கணும், அவங்க மனசில் இருக்கிற சந்தேகங்களை கேட்கணும், அதுக்கு விடை சொல்லணும். அது என் வேலை, அது என் கடமை. ஆனால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா அப்படி 2 பேர் போய்கினே இருப்பான். அங்கே என்னமா நடக்குது, நம்ம போய் 4 கேள்வி கேட்கலாமேன்னு வருவான். சொல்லு ஐயா. சொல்லப்பா. நான் யார் என்ற கேள்வி ஒரு மனிதன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயா. நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி கேளுங்க உங்களுக்குள்ளார அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறப்போ ஒரு சீற்றம் ஒரு பாம்போட சீற்றம் வருது ஐயா. ஏன்னா அது இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட கேட்குற? எங்கிட்டயே. நீ என்ன யார்? அது அதுதான் அது கேட்டுக்கிறப்போ ஒரே ஒரு பாம்போட சீற்றம் முடியும். பாம்பு வட்டம் பள்ளி வட்டம்பா. நீ யாருக்கிட்ட கேள்வி கேட்ட? நான் எனக்குள்ளே நான் கேட்டேன். நீன்றது யாரு? நான் என்றது பார்த்தா ஒரு சீற்றம் மாதிரி ஒரு பாம்போட சீற்றம் மாதிரி நான் என்னையே கேள்வி கேட்கிறேன். நீ என்றது யார்? நான் என்றது யாரு என்று அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு வெறும் காற்று தான் வெறும். அப்போ இன்னும் நான்ன்றது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஏதோ நான் யாருன்னு கேட்டுனுக்கிறேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, அதை எங்கே கேட்கணும்னு தெரியல. ரமணர் கூட சொன்னார், நான் யார் ஆராய்ச்சி பண்ணு, சுய விசாரம் பண்ணுனாரு. ஆனால் எங்கே பண்ணணும்னு சொல்லலை. அப்போ போகிற வரவங்கலாம் நான் யார் நான் கேட்டுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா குருவில்லாம் எந்த கொம்பனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. என்ன இப்படி நான் யார், என்ன பாம்பு வரும், பிசாசு கூட வரும். அதனால அதெல்லாம் வரும். சொல்லு. அதுதான் இந்த மாதிரி கேட்டுக்கினே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சீற்றம், ஒரு மூச்சு காற்று அடிக்கடி தோணுது ஐயா. போட்டோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு வெளிச்சம், நான் பார்த்திடாத ஒரு வெளிச்சம் அது கேட்டுக்கிட்டேன். அது தங்களோட ஆசீர்வாதத்துக்கு தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் முழுமையாக நான் நம்புறேன். பாருப்பா, இவ்வளோ வருஷமா 60 வருஷமா தரேன்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேன்ப்பா. நானும் எத்தனையோ தேடி பார்க்குறேன்பா. ஏன்னா என் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீந்திரம் வந்ததுன்னா ஒரு கர்மமும் வரமாட்டானே உங்களுக்கு வருதுப்பா. அதுதான் என்னால் எனக்கு என்னடா நான் சொல்றது சரி வந்துடலாமே. அப்படியே போ. இப்போ சொல்லிக்கின்னு தெரியுமா, இப்படியே கேட்டுக்கணும், அதான் உனக்கு நல்லது.
சரி, ஆத்மா அழகாக சொன்னான். அனுபவித்து சொன்னானோ அனுபவிக்கலையோ தெரில, ஆனால் சொல்லிட்டு போட்டான். ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா, சுதந்திர பரவுடா நீ. ஆனால் என் வீட்டு பொண்ணும் ஒன்று போய் சும்மா இல்லாத புஷின்னு வர போய், ஆனால் கேட்டால் மாயை என்ன புஷி சென்ற, ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி புஷின்னு வந்துட்ட போய் சொல்கிற. ஆனால் சரி, அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கினுவா, இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது, வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸ் எல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கண்டான். அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றின்னா, சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணான்ட்டான் இல்லையா. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ, பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை. அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறீங்க, இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற, அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது 2ம் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போறாரு யாருப்பா, எங்கள் அப்பாங்க, துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க. இதான் உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம், ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க. ஏமாந்து போய் பொருளை பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பருதவிச்சு நிற்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான், தூத்துக்குடியிலேருந்து. அவன் மாதம் ஒரு 5000 ரூபாய் ஏதோ ஒரு இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான். 2012 வாங்கியிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கு. இது பணக்காரன் பண்ண மாட்டான். பணக்காரனுக்கு வந்து அடுத்தவனு கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த எண்ணம் வராது. அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும். எனக்கு யாருன்னு தெரியல ஆள், ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும். 5000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம். அது செங்கல்பட்டில் இருக்குது இடம். அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்திரத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் சிவா கிட்ட, இந்த அவன் ஆர்வ கோளாறில் அமைச்சிட்டுக்கிறான், இது அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும், ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும். ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம். இப்போ எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கினேன். நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது. இதெல்லாம் யோசிக்கணும். ஆஹா எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறது என்ன புண்ணியம், என்ன இதுக்கு பலனுக்குது? இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறது இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா
ஆண்கள் வந்து குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான், எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோட போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார் என்ற முறையில், நாத்தனார் என்ற முறையில், ஓரத்து என்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை, உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம் இது. பணம் இருந்தால் தான் மரியாதை, பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நில்லுங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். சொல்லு சாமி, இனிமேல் சொல்லணும் சாமி, சொல்லு சாமி. யாருப்பா ஏதோ கேட்கணுன்னா யாருன்னா வாங்க, வந்துன்னு மணி 2:30 ஆச்சு, இன்னொரு அரை மணி நேரம் டக்கு 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 டக்குன்னு கேட்கணும். கடவுள் என்ன கடவுள் ஏன் நான் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்றத வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இருள்வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும், ஆதி அந்த மண்ட பிண்டம் அதுவே ஆகும். திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வருமொருவே சிவசக்தி வடிவமாகும், வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேன். உலகத்துக்கு உலகம் வாழணும், உலகம் விழிக்கணும், உலகம் உறங்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஓணும். அது உலகத்துக்கு சிவமும் சக்தியுமாக இருந்து, சந்திரன் சக்தியாக இருக்குது, சூரியன் சிவமாக இருக்குது, இருந்து இந்த உலகத்தை இயக்குது. அதே மாதிரி மனுஷனுக்குள்ளே இடைகளை பிங்களைன்ற 2 மூச்சு இருக்குது. அந்த மூச்சு ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும், ஒன்று சக்தியாகவும் ஒன்று சிவமாகவும் இருந்து நம்மளை இயக்குது. இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று உலகத்தில் இருக்காது. இந்த மனசை நம்ம அந்த மூச்சு மேலேயே வைக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, வந்ததிலும் போனதிலும் மனத்தவை. வந்துக்கணுங்கிறது மூச்சு, போய்க்கணுங்கிறது. ஆனால் மனசை மட்டும் அது மேலே வைக்கல, நம்ம உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கிறோம். உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படுது. ஆனால் நம்ம மூச்சு மேலே நம்ம மனசை வச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் வந்தது மேலேயும் போனது மேலேயும் மனசை வச்சுக்கோ அப்படின்னாரு. வந்ததும் போனதும் வாசியாகும். இந்த மூச்சு இருக்குது, அது பாட்டு ஊதிங்குது. இந்த மூச்சை யாராவது நம்மளா எதனா பண்ணுறோமா? நம்மளா எதுவும் பண்ணுறதில்ல, அதுவே இயங்குது, அதுவே இயக்குது. இது தானாகவே நடந்துன்னுக்குது, இது யாரும் நம்ம செய்யறதே கிடையாது. அப்போது வந்ததும் போனதும் வாசியாகும். வானில் வரும் ரவி மதியும் வாசியவும். ரவின்னா சூரியன், மதினா சந்திரன். அப்போ வானத்தில் வர சந்திரனும் சூரியனும் உலகத்துக்கு வாசி. உனக்கு ஓடுற மூச்சு உனக்கு வாசி. அப்போ அது உலகத்தை இயக்குது, இது மனுஷனை இயக்குது, உயிரினத்தை இயக்குது. இது 2 இல்லைன்னா அங்கே உலகமும் இல்லை, உயிரினமும் இல்லை. இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் உண்மையான ஞானம் புரியும். இல்லைன்னா போலி வேஷம்தான் போட்டுக்கணும் தெரியணும். சொல்கிறார், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும், சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன். இதுதான் உண்மை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்வு அப்படின்னு எவன் ஒருத்தன் தெளிவாகிறனோ, சித்தன்னா வேறு யாரும் ஆகாயத்திலேருந்து குச்சுவன் இல்லைடா, இந்த தெளிவோடு வாழறவன் சித்தன். இதுதான் உண்மை. அங்கே வானத்தில் சந்திரனும் சூரியனெல்லாம் உலகம்னு ஒன்றும் இல்லை. இங்கே மனுஷன் உடம்புல மூக்கில் மூச்சு இல்லைன்னா உயிரினமும் இல்லை. இது எவன் ஒருத்தன் தெரிஞ்சானோ, இது எப்படி நடக்குதுன்னா சிவசக்தி வடிவத்தில் நடந்துன்னுக்குது. அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் உயிரினம்னு ஒன்று கிடையாது. இதை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ அவன் தாண்டா சித்தன். சித்தன்னா அறிவாளி அப்படின்னு அர்த்தம். சித்தன் ஜெகமெல்லாம் சிவமென்று அறிந்தவனே சித்தன். உலகமே ஒரு சிவமயமானது. சிவத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் கடவுளெல்லாம் ஒரு கற்பனை தான். மற்ற கடவுளெல்லாம் ஒரு கற்பனை. அந்த சிவத்துக்கு பேருன்னா இயற்கை என்னவாங்க, ஈசன் என்னவாங்க, சிவம் என்னவாங்க, இப்படி பல ஆயிரம் பேர்கள் அதுக்கு. ஆனால் அதிலிருந்து தான் எல்லாமே இயங்குது. அதுதான் கடவுள்.
அதுதான். மீதி எல்லாம் கற்பனை தான். கற்பனையில் கடவுள் வழிபாடுனா தின்னுக்கிறான், மத வழிபாடுனா தின்னுக்கிறான். ஆனால் உண்மை வந்து சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான். அதனால் சொல்கிறாரு, சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன், ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன், நந்தி என்ற வாகனமே தூளதேகம். இந்த உடம்பு இருக்குது மாடு, மாடுனுடைய வடிவம் தான். இப்போ சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, சிவபெருமான நந்தி மாட்டு மேலே தான் தூக்கின்னு வருவாங்க. அது வந்து அடையாளம், சிவத்தை இந்த மாடு தூக்கின்னு தெரியுது. அப்போது இந்த சிவம் என்ற உயிரை இந்த உடல் என்ற மாடு தூக்கின்னு நம்ம சுற்றினுக்குது. இந்த சிவம் என்ற உயிர் எப்போ நம்ம உடலை விட்டு போதோ இந்த நந்தி என்ற மாடு படுக்கைக்கு போகுது. இதையெல்லாம் நமக்கு புரியணும். இது புரியாமல் ஞானம் புரியவே புரியாது. சும்மானா ஏதோ வரத்தாலேயோ போத்தாலேயோ ஒன்றுமே. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். மாடு வைக்கா துண்ணும், ஒரு பட்டி நிறைய வைக்க போட்டின்னா நின்றுக்குனே துண்ணுடும், அப்புறம் பட்டுக்குன்னு அதை அசை போடும் துண்ணுது, அப்போ தான் அது ஜீரணமாகும். அது மாதிரி இங்கே பேசுனதை வந்து வீட்டுக்கு போய் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும். சிந்திக்கலாம் உண்மை தெரியவே தெரியாது. ஏதோ வந்தீங்க, எதையோ கேட்டீங்க, ஏதோ பேசணும், ஏதோ போனீங்க, அதோடு முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அது பயன் தராது. அதனால் வீட்டுக்கு போய் சிந்திங்க. அப்போ சொல்கிறார், நந்தி என்ற வாகனமே தூளதேகம், நான்முகனே கண் மூக்கு செவி நாக்கு, தந்தி என்ற சிவசக்தி திருமாலும் திருமூச்சாகும், தந்தையும் தாயும் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு. உனக்கு சொந்த அப்பா அம்மா, இப்போ உலகத்தில் நம்ம அப்பா அம்மா தான் பெற்றாங்க. ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை. நம்மளை பெற்ற அப்பா அம்மாவில் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியல. அப்போ எங்கேயோ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போகிறாங்க. சரி, டாக்டராவது காப்பாற்றுவாரா அப்படின்னா அவர் உடலுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும், உயிருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு இங்கே யாரும் டாக்டர் கிடையாது. அதனால் அந்த உயிர் உள்ளே நிற்கணும்னா அவர் செய்த வைத்தியம் செல்லும். அந்த உயிர் போனோன்னு முடிவு பட்சின்னு அவர் செய்த வைத்தியமும் செல்லாது, அப்போ உயிர் போயிடும். அப்போது நம்மளை பெற்ற தாயாலையும் காப்பாற்ற முடியல, தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல, டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத இந்த உயிர் என்னவா இருக்குது நம்ம உடலில்? சிவமும் சக்தியுமாக இருந்து இயங்குது. அது ரெண்டும் பிரிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே உடல் போச்சு, உயிர் போச்சு, ஏக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. சொந்த பந்தங்கள் போச்சு, உறவுகள் போச்சு, சொத்து சுகங்கள் போச்சு, எல்லாமே இழந்து தனித்தே நிற்க போகும். தனித்தே வரும்போது வந்தோம், போகும்போதும் தனித்தே போக போகும். அதனால் வாழுங்காலத்தில் இடையில் வாழற காலத்தில் மரணம் ஜனனம் ஆகிப்போச்சு, மரணம் வரப்போது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இறைவன்ற மூச்சை பிடிங்கும். அந்த மூச்சை தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்துனுங்கிற. மீதி எல்லாம் கற்பனையாக மாறிடும். இதில் வந்து கற்பனைக்கே இங்கே இடம் கிடையாது. சொல்கிறார், அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம், பிரிந்து வரும் ரோசகமே யோக மார்க்கம், பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் மாறுபடவே கூடாது. நான் எல்லாருக்குமே சொல்கிறோம், இங்கே வந்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது, இது ஒன்றும் நமக்கு வியாபாரம் கிடையாது. முடியும், என்னால் முடியும், நான் அடைவேன் அப்படின்ற வைராக்கியம் உள்ள மட்டும் வாங்கும். ஏதோ அவர் போனார் இவர் போனாருன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடியலைங்க, எனக்கு கால் நோவுதுங்க, கை நோவுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. ஏன்னா வண்டி காசு தண்டம், இங்கே உபதேச காசு தண்டம், எல்லாமே தண்டமாக போவோம், ஒரு நாள் பொழப்பும் போகும். அதனால் அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து வராதிங்க. என்னால் முடியும், நான் அடையும், மற்ற நாள் முடியும் போது என்னால் ஏன் முடியாதுன்னு வைராக்கியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த உபதேசங்கள் வாங்குவோம். இதுதான் உண்மைன்னு இருந்தால் அதில் அவன் பயணம் பண்ணனா அவன் தாண்டா ஞானி, அவன் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு. ஆன்மீகம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசுகிறான், 2 பட்டையை போட்டுக்கிறான். யாருப்பா? நான் ஆன்மீகவாதிங்க. பட்டை போட்ட ஆன்மீகமா? கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகமா? காவி கட்டிக்கினா ஆன்மீகமா? இதுக்கு நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்பந்தம். அதை சுத்தம் பண்ணல. மேலே போடுற வேஷத்தால் மண்ணுக்கு போகிற விஷயம் அது. அதனால தான் இந்து மதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான், சொல்லி வச்சான். ஒருத்தன் என்ன பண்ணா, 2 நாமம் போட்டான், நடுவில் ஒரு சகப்பை போட்டான். என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையை செய்து காட்டிக்கினுக்கிறான் உலகத்துக்கு அவன் அர்த்தம். இடைகளை பிங்கலை சுழுமுனை அக்னி நாடி 3 நாடி ஓடிங்குதுரா, இது 3 முடிஞ்சதுன்னா உங்க கதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த 3 நாமத்தை போட்டான். பட்டையை போட்டான். நீ என்னைக்கா இருந்தாலும் மண்ணா போக போகிறவன்டா,
இந்த உலகம் மண்ணா போக போகுது அப்படின்னு பட்டியை போட்டு, மற்ற மதத்தில் அதெல்லாம் கிடையாது. என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம். இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது. இதில் சில தவறுகள் நடக்குது. என்ன சில கல்லாளிகள் இருக்கிறான், அது எல்லா மதத்துலேயும் உண்டு, எல்லா இதுலேயும் உண்டு. எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதம் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது, எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது. எல்லா மதத்துலேயும் புனிதவானங்களும் இருந்தாங்க, எல்லா மதத்துலேயும் அயோக்கியனும் இருக்கிறான். ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். நம்ம போகிற பாதை என்ன பாதை, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க.